சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ விஜய் அவர்களை சுற்றி நிறைய டெவலப்மெண்ட்ஸ் வந்து நடந்துட்டு இருக்கு. ஒன்று, சிபிஐ அவரை சமன் பண்ணியிருக்காங்க, அது முக்கியமான டெவலப்மெண்ட். ரெண்டாவது, ஜனநாயகன் படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட்டும் கிடைக்கல. ஸோ இப்போ ப்ரொடியூசர்ஸ் வந்து ஹைகோர்ட்டுக்கு மூவ் பண்ணியிருக்காங்க. சென்சார் சர்டிஃபிகேட்டை வந்து அவங்க கேட்குறாங்க. எப்படி பாக்குறீங்க? பரவலா இப்ப என்னன்னா ஒரு பொலிட்டிக்கல் ஆங்கிள் பாக்குறாங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வந்தாலும் எல்லாம் அவரை பார்த்து பயப்படுறாங்க, அழுத்தம் போடுறாங்க, பொலிட்டிக்கல் ப்ரெஷரால தான் நடக்குதுன்றாங்க. எப்படி பாக்குறீங்க? விஜய் ஒரு நியூ பிளேயர் அண்ட் அன்அவாய்டபிள் பிளேயர். அவர் அரசியலுக்கு புதியதாக வந்திருக்கிறார். ஒதுக்கி தள்ள முடியாத ஒரு சக்தி தான் அவர். பிரதான கட்சிகள் ஆளுகிற ஆள துடிக்கிற எல்லாருக்குமே விஜயை பார்த்து ஒரு பதட்டம் இருக்கிறது என்பது உண்மை. திமுக ஆகட்டும், அதிமுக ஆகட்டும், பிஜேபி ஆகட்டும், 3 பேருக்குமே அவர் மேலே ஒரு பதட்டம், ஒரு பயம் இருக்குது. ஆன்சைட்டின்னு ஆங்கிலத்தில் உங்களுக்கு வந்து ஒரு பதைப்பு இருக்கிறது. as far as இந்த சிபிஐ சம்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் நேச்சுரல். விஜயை விசாரிக்காம சிபிஐ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண, அஃப்கோர்ஸ் சிபிஐ ஹேஸ் டு ஃபைல் அ சார்ஜ் ஷீட். விஜய் விசாரிக்காம சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணவே முடியாது. அகெயின்ஸ்ட் நேச்சர் அது. அந்த ஒரு கிரவுண்ட்ஸ்ல அந்த சார்ஜ் ஷீட் தூக்கி எறியப்படும் ட்ரையல் கோர்ட்ல. ஸோ கண்டிப்பாக அவங்க விஜய் விசாரித்து தான் நாங்கள் வேண்டும். அந்த ப்ராசஸை தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து எந்த உள்நோக்கமும் இருக்கிறதா எனக்கு தெரியல. அது நேச்சுரல், அது நடந்தே தீரும். குறைஞ்சபட்ச சட்ட அறிவு உள்ளவர்களுக்கு அது புரியும். அதுங்க என்ன நடக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது. அது இல்லாமல் வந்து அவங்க ஒரு ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் போகுதுன்னு தான் நான் நம்புகிறேன். எப்படின்னு கேட்டிங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் டைரக்டட் இன்வெஸ்டிகேஷன் சிபிஐ விசாரிக்குது. அந்த சிபிஐ விசாரணையை ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் கான்ஸ்டிடியூட்டட் பை த சுப்ரீம் கோர்ட். ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி, ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அஜய் ரஸ்தோகி, அவர் தலைமையில் 2 ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், த ரேங்க் ஆஃப் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ், தமிழ்நாடு கேடர், பட் அவுட் சைடு தமிழ்நாடு. ஸோ அந்த 3 மெம்பர் கமிட்டி எஸ்ஐடி ஹெடட் பை ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், அது வந்து இந்த சிபிஐ இன்வெஸ்டிகேஷன்ஸை மானிட்டர் பண்ணுது. நாளைக்கு அவங்க சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னால் கண்டிப்பாக எஸ்ஐடி வில் ஹேவ் எ லுக் அட் த சார்ஜ் ஷீட். ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கேப்ரியல், தப்பே செய்யாத ஒருத்தரை தப்பு செஞ்சதாகவோ அல்லது தப்பு செஞ்ச ஒருத்தரை விடுவித்தோ அந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ண முடியாது. See, we have to trust somebody. This is almost equal to Supreme Court monitoring the investigation. இது அப்படி இல்லை. ஏன்னா ரிட்டையர்டு ஜட்ஜோட தலைமையிலான எஸ்ஐடி தான் மானிட்டர் பண்ணுது. பட் நான் இதை எப்படி பார்க்குறேன்னா வந்து, சில வழக்குகளை சுப்ரீம் கோர்ட்டை டைரக்டர் மானிட்டர் பண்ணுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் 2G கேஸ். அந்த மாதிரி வந்து இல்லாட்டியும் கிட்டத்தட்ட அதுக்கு இணையான, அது ஒரு படி கீழே வச்சுக்கலாம். ரிட்டையர்டு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட தலைமையிலான எஸ்ஐடி மானிட்டர் பண்ணுறதுன்னா there will be some professionalism. நம்ம அதை நம்பணும். பிஜேபி கவர்மெண்ட்டு இவன் அவன் ஆள், அந்த ஜட்ஜு வந்து நம்ம தான் பேசுவோமே, எல்லாரும் எப்படி பேசுவோம் தெரியல. அந்த ஜட்ஜு 4 வருஷத்துக்கு முன்னால் இப்படி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாரு. இந்த ஐஜி அந்த கமிட்டியில் ஒருத்தன் எழுதியிருக்கான். அந்த 2 ஐஜியில் ஒரு ஐஜி வந்து ஆர்எஸ்எஸ் ஆளு. எப்படா சொல்கிறேன்னா, அவரோட ட்வீட்டெல்லாம் நான் பார்த்துட்றான். வாட் நான்சென்ஸ் திஸ் இஸ். அதாவது வந்து எங்கே போய் நிற்குதுன்னா, நம்ம ஒரு விஷயத்தில் ப்ரீமெடிடேட்டடாக ஒரு டெசிஷனுக்கு வந்துட்டோம்னா நம்ம எதையும் நம்ப மாட்டோம். ஸோ விஜய் விஷயத்தில் கரூர் இன்சிடெண்ட்டில் என்னோட ஒப்பீனியன், நீங்கள் ஒத்துக்காமல் போகலாம். என்னோட ஒப்பீனியன் வந்து ஃபேர் இன்வெஸ்டிகேஷன் இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதோட ப்ராசஸ் நேச்சுரல் கொரோலரி, விஜய் ஹேஸ் டு பி சம்மண்ட், ஹி ஹஸ் பீன் சம்மண்ட். அதுக்கு முன்னால் அந்த டிரைவர் ஒரு 3 நாள் வர வச்சு விசாரிச்சிருக்காங்க. ஏன்னா அவன் தானே வண்டியை ஓட்டினது. அது தவிர வந்து அந்த 4 பேர், புஷி ஆனந்த், ஆதவ் அர்ஜுன், நிர்மல் குமார், அப்புறம் அவங்க அந்த மாவட்ட செயலாளர் மதிவாணன் அவர் 3 நாள்லாம் விசாரிச்சிருக்காங்க. உங்களுக்கு எப்போ கீழே தான் மேலே போவாங்க. ஹீரோவை விசாரிக்கிறதுக்கு, ஹீரோன்னும் போது நாட் சினிமா ஹீரோ, த ஹீரோ ஆஃப் த ஈவெண்ட் இன்சிடென்ட், அவர் தானே பார்த்துருக்கேன். இஸ் அ ஸ்பாட் விட்னஸ். இல்லை, அவர் கண்ணு முன்னால் தானே இதெல்லாம் நடந்தது. அப்போ அவரை கூப்பிடுவாங்க. அவர் ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர், ஒரு ஃபேமஸ் ஆக்டர்னும் பொழுது கண்டிப்பாக வந்து அதுக்கு முன்னால் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு தான் கூப்பிடுவாங்க. அதை தான் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு அது 12ஆம் தேதி அவர் அப்பியர் ஆகணும். அவர் டைம் கேட்பாருன்றாங்க, நமக்கு தெரியல. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் ஹஸ் டு அப்பியர். 12ஆம் தேதி அப்பியர் ஆகலைன்னா 13ஆம் தேதி அப்பியர் ஆகணும். நத்திங் பை சென்ஸ், நத்திங் மச் டிஃப்ரென்ஸ். உங்களுக்கு வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் ஃபுல்லாக கோஆப்ரேட் பண்ணுவார். ஏன்னா நீ தப்ப முடியாது இதில் வந்து. நீங்கள் வந்து நான் சம்மன்ஸுக்கு போக மாட்டேன்லாம் சொல்ல முடியாது. போலீஸ் சம்மன் பண்ணால் யாராக இருந்தாலும் போய் ஆகணும். தட் டு திஸ் இஸ் அ சிபிஐ இன்வெஸ்டிகேட்டட் கேஸ்ன்னு போது நீங்கள் இப்போ சுப்ரீம் கோர்ட் கிட்டத்தட்ட சுப்ரீம் கோர்ட் மானிட்டரிங்கில் கிட்ட கேஸுன்னு கூட சொல்லலாம். அப்போ போய் தான் ஆகணும், போவார் அவர் வந்து. ஸோ இதை வந்து ஒரு அழுத்தம்னு நான் எடுத்துக்கல. ஆனால் இன்னைக்கு ஹைகோர்ட்டில் நடந்த கூத்து, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் சிபிஎஃப்சி அந்த சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம ரொம்ப தே பிஹேவ்ட் இன் அ வெரி, ஐ கேன் கால் இட் as a very unprofessional and cheap manner.
பெரிய இன்னைக்கு ஆர்குமெண்ட் நடந்து ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு. இப்போ வந்த தகவல் என்னன்னா வந்து, இப்போ நான் 4:45 பேசிட்டு இருக்கோம், 5 நிமிடங்களுக்கு முன்பு வந்த தகவல், 10 நிமிடங்களுக்கு முன்னே வந்த தகவல் வந்து ஆர்டர்ஸ் ரிசர்வ்டு. ஜஸ்டிஸ் ஆஷா, நீதிபதி ஆஷா அவர் தான் விசாரிச்சிருக்காங்க. நாளைக்கு தீர்ப்பு, 9ஆம் தேதி ரிலீஸு. சிபிஎஃப்சி சார்பாக அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல், மத்திய அரசின் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் என்னென்னமோ பேசியிருக்காரு. அது ஒரு விஷயத்த பிடிக்கலன்னா நம்ம எப்படிலாம் சட்டத்தின் ஓட்டைகளுக்குள் நுழைந்து விவாதிக்கலாம் என்பதற்கு உதாரணம், அவர் படத்தில் வந்து நேஷனல் எம்பளத்தை காமிச்சாராம், டிஃபென்ஸ் நேவி எம்பளத்தை. அது தேச பாதுகாப்பு ஆபத்து, அதில் டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் கன்சல்ட் பண்ணுறாங்க. ஏன் இது வரைக்கும் நீங்கள் நேஷனல் எம்பளத்தை டிஃபென்ஸ் எம்பளத்தில் காமிச்சு ஒரு படம் கூட எடுத்ததே இல்லையா? அப்புறம் அவர் அந்த 4 மெம்பரில் ஒரு மெம்பர் வந்து டிசன்ட் நோட்டு போட்டார். இது வந்து ஆஃப்டர் இஷ்யூயிங் யூஎஸ் சர்டிஃபிகேட், உங்களுக்கு வந்து 16+ சர்டிஃபிகேட்னு கொடுத்த பிறகு. சதீஷ் பராசரனுடைய மகன், அவர் தான் அந்த பட நிறுவனத்துக்காக ஆர்கியூ பண்ணியிருக்காரு. 5 பேர் கொண்ட குழுவில் வந்து ஒருத்தர் டிசன்ட்னா மெஜாரிட்டியை தான் எடுத்துக்கணும், மைனாரிட்டியை எடுத்துக்கூடாதுன்னு இருக்காரு. அதே 1 hour 1.5 hours ஆர்குமெண்ட் போயிருக்கு. தீர்ப்பு ஒத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. நாளைக்கு தீர்ப்பு வர இருக்கிறது. 9ஆம் தேதி படம் வருமா வராதான்றது நாளைக்கு தான் நமக்கு தெரியும். சிபிஐ சம்மன் அனுப்புனதில் அதை நான் வந்து ஒரு ப்ரெஷர் டாக்டிக்ஸாக பார்க்கல. அது ப்ரொசீஜர். அதை அனுப்பாட்டி தான் அது ப்ரெஷர் வேற மாதிரி நம்ம எடுத்துக்கணும். விஜய்க்கு வந்து சிபிஐ வந்து தனி சலுகை காட்டுது. வேற ஜனநாயகன் படத்துக்கு ஃபிலிம் சர்டிஃபிகேட் கொடுக்காம, சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்காம சென்சார் போர்டு இழுத்தடித்ததும், அதை நியாயப்படுத்தி பேசியதும் கண்டிப்பாக பிஜேபி அரசின் அழுத்தம். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு 41 பேர் இறந்துருக்காங்க, குறைந்தபட்சம் சம்மன் கூட பண்ணலன்னா அது என்ன அர்த்தம்? அதை பேசுறாங்க. 41 பேர் மட்டும் இல்லை, உங்களுக்கு நினைவு இருக்கும்னு நினைக்கிறேன், ஆந்திர பிரதேஷ்லயோ தெலுங்கானாலேயோ அந்த அல்லு அர்ஜுனான்னு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணாங்க. இன்ஃபேக்ட் he was not responsible. அவர் யாரையுமே கூப்பிடக்கூடாது. ஸ்பாட்ல கூட இல்லை நினைக்கிறேன். ஸ்பாட்ல கூட அவர் இல்லை. ஒரு குழந்தை செத்து போச்சுன்னு நினைக்கிறேன். சரி, ஞாபகம். There was one casualty. He was arrested. இங்க இவ்வளவு ஃப்ரீயா பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸை கண்டினியூ பண்றாங்க. சமன் பண்ணா அது கோவம் வருது. இன்ஃபேக்ட் டிஎம்கே கவர்மெண்ட் வாஸ் சாஃப்ட் ஆன் விஜய்ன்றது தான் ஸ்டாலின் அரசின் மீதான குற்றச்சாட்டு. அவர் பத்திரமா இங்க திருப்பி வராரு. பிகாஸ் சிபிஐ என்கொயரிக்கு போறதுக்கு 10 நாள் ஆச்சு. ஐ திங்க் there was no FIR against விஜய். மாரல் ஆப்ளிகேஷன் வாங்க வந்து பீப்புள் ஆங்கர்ஸ் டு சாட்டிஸ்ஃபை தி குமுலேட்டிவ் கான்ஷியன்ஸ் ஆஃப் தி சொசைட்டின்வான். அப்சல் குரு தூக்கில் போடும்போது ஒன் ஆஃப் த ஜட்ஜஸ் சொன்னது. அப்படி பார்த்தா கூட மேயர் எஃப்ஐஆர், அரெஸ்ட் கூட இல்லை, விஜய் மேலே ஒரு எஃப்ஐஆராவது போட்டிருக்கணும், போடலை. இப்போ சிபிஐ வந்து தே வில் கோ பை ப்ரொசீஜர் தான் வந்து. சிபிஐ ஆல்வேஸ் அ ப்ரொஃபஷனல் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு லாங் ரோப்பு தான் கொடுப்போம். அரெஸ்டெல்லாம் ஜென்ரலி இருக்காது. இது வந்து அந்த லாங் ரோப் வந்து உங்களுக்கு சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணணும். பிப்ரவரியில் அதே ஹேவ் டு ஃபைல் அ சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்போது எல்லாம் வெளியில் வரப்போகுது. உங்களுக்கு வந்து அதில் வந்து இன்ஸ்டிகேட் பண்ணார்னு வரப்போதா அல்லது வந்து ரெக்லெஸ்னஸ்ன்னு வரப்போதா தெரியாது. பிகாஸ் சொன்ன மாதிரி 41 பேர் செத்துருக்காங்க. கேப்ரியல், எவ்வளோ பெரிய இன்சிடென்ட். உங்களுக்கு இண்டிபெண்ட் இந்தியாவோட ஹிஸ்ட்ரியிலேயே பொலிட்டிக்கல் ரேலியில் செத்ததில்லை. இலவசங்களுக்கு முண்டி அடிச்சுட்டு போய் செத்துருக்கான், ரிலீஜியஸ் கேதரிங்ஸில் செத்துருக்காங்க, பட் நாட் இன் பொலிட்டிக்கல் ரேலிஸ். பொலிட்டிக்கல் ரேலிஸில் சாவறான்னா த 2 children, women. ஸோ நேச்சுரல் ஜஸ்டிஸ் ஹேஸ் டு பி டன். ஸோ அதில் சிபிஐ சொன்ன மாதிரி அதில் சம்மன் கூட அனுப்பலைன்னா தட் வில் ஹேவ் பீன் அட்ராஷியஸ் திங். இது படம் வந்து படத்தில் கண்டிப்பாக பிஜேபி விளையாடுது. சரி, இப்போ ஓவராலா எனக்கு இந்த பராசக்தி ஜனநாயகம் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு விதமா அரசியலே என்டர்டெயின்மெண்டா மாத்திட்டாங்களான்னு எனக்கு தோணுது. ஒண்ணு என்ன, அரசியல் களத்துக்குள்ள சினிமாக்காரங்க எல்லாம் வரிசையா வராங்க, அரசியலற்ற அரசியல் பேசுறாங்க, இஷ்யூவே இல்லாம சும்மா பர்சனல் அட்டாக்ஸ் எல்லாம் பண்ற போக்கு நடக்குது. இப்ப எலெக்ஷன் கிட்ட வரும்போது பார்த்தா பராசக்தி வர்சஸ் ஜனநாயகன் அப்படின்றத ஒரு பொலிட்டிக்கல் ஃபைட் மாதிரி கொண்டு போறாங்க. இப்ப ஒரு சைட்ல விஜய் படம் இறக்குறாரு, இன்னொரு சைட்ல பார்த்தா திமுக பேக் டு மூவி ஒண்ணு வருது. ஸோ திமுககாரங்களாம் இதை சப்போர்ட் பண்றாங்க, விஜய் ஃபேன்ஸ்லாம் அதை சப்போர்ட் பண்றாங்க. ஒரு விதமா இஷ்யூஸ் பேச வேண்டிய அரசியல்ல இருந்து இஷ்யூஸ் எல்லாம் வெளியேற்றப்படுது. இந்த மாதிரி ரொம்ப பேசிக்கா ஒரு என்டர்டைன்மெண்ட் மாதிரி சினிமா உள்ள கொண்டு வராங்க. எப்படி பாக்குறீங்க? ரொம்ப வெரி நாஸ்டிக். முடைநாற்றம் எடுக்கக்கூடிய அரசியல், முடைநாற்றம் எடுக்கக்கூடிய சினிமா. சினிமாவில் அரசியல் கலக்கிறதும் அரசியலில் சினிமா கலக்கிறதும் ரெண்டுமே அபத்தமானது, அவலமானது, அருவருப்பானது. இது ஒரு சினிமா, நத்திங் மோர் தேன் தட். இப்போ இன்னைக்கு போய் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆர்கியூ பண்ணுறாரு பாருங்களேன். இட்ஸ் வந்து அதாவது வந்து அப்சல்யூட் நான்சென்ஸ். வந்து என்னன்னா ஒரு எம்பளத்தை காமிச்சாங்க. இவ்வளோ பெரிய நாடு, 140 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நாடு, ஒரு சினிமா. அது அந்த சினிமாவில் ஒரு எம்பளத்தில் காமிச்சதால உங்கள் பாதுகாப்பு வந்து பாதிக்கப்படுமா? இந்த ஆர்குமெண்ட்டை வைக்கிற அளவுக்கு உனக்கு எது ஒன்று இன்ஸ்டிகேட் பண்ணுது? அண்டர் பொலிட்டிக்கல் கம்பல்ஷன் அண்ட் பொலிட்டிக்கல் இன்ஸ்டிகேஷன் தானே வந்து இப்படிப்பட்ட ஆர்குமெண்ட்ஸை இவ்வளோ படித்தவங்க போய் வைக்கிறாங்க கோர்ட்டில். என்னது இது ஆர்குமெண்ட்டா? இது
எங்கே போகுது அது? அப்போ சினிமாவில் வந்து அரசியல் முழுக்க முழுக்க கவர். அவர் மட்டும் சினிமா அரசியலுக்கு வராமல் இருந்தார்னா இன்னைக்கு அது சர்டிஃபிகேட்டுக்கு எந்த பிரச்சனையும் இருந்திருக்காரு. விஜய் கட்சி ஆரம்பிக்காமல் இருந்திருந்தாங்கன்னா ஜனநாயகன் படத்தை நோபடி would have கேர் அபவுட் இட். எத்தனையோ படம் வந்தது வரப்போகுது, அதில் ஒரு படம் இது, அவ்வளோதான். தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இதுதான் முதல் படமா? கிடையாது. இதுக்கு முன்னால் அவர் எவ்வளோ படம் ஒரு 50 படம் நடிச்சிருப்பாரு விஜய், அதுக்கு மேலே நடிச்சிருப்பாரு. இந்த படத்துக்கு ஏன் இவ்வளோ தூரம் இப்போ சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்க மாட்டேன்றது ஐட்சாக்கியம் இல்லை, இட்ஸ் அ சீப் பாலிடிக்ஸில். ஏன் கவர்மெண்ட் செய்து அது? எலெக்ஷன்ஸ் வருது, பிஜேபி சொன்னதை அவர் கேட்கல, அதனால வந்து என்னால் எவ்வளோ கட்டையை கொடுக்க முடியுமோ அவ்வளோ கட்டையை கொடுக்குறேன். இந்த பக்கம் சிவகார்த்திகேயன் படத்தில் வந்து கண்டிப்பாக அது வந்து அப்சல்யூட்லி டிஎம்கே பேக்டு மூவி. எந்த லெவலுக்கு போச்சுன்னா வள்ளுவர் கோட்டம்னு ஒரு இடம் இருக்கு உங்களுக்கு, இட்ஸ் ஒன் ஆஃப் த மான்யூமெண்ட்ஸ் ஆஃப் சென்னை. கண்டிப்பாக வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்ஸ் கருணாநிதி கட்டினது. இது வந்து ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஆர்கிடெக்சரல் மார்வல்ஸ் தான், சந்தேகமே கிடையாது. அந்த இடத்துல வந்து சிவகார்த்திகேயனோட இந்த பராசக்தி படத்துக்கு ப்ரமோஷனல் ஆக்டிவிட்டிஸ் பார்த்துருப்பீங்க நீங்கள். 1 வீக்கோ 10 டேஸோ போச்சு. அந்த படம் எப்படி ஷூட் பண்ணாங்க, என்ன ஏது, முதல்ல ஃப்ரீயாக விட்டானுங்க, அப்புறம் காசு கொடுக்குறாங்க, அப்புறம் என்ட்ரி ஃபீஸ் வைக்கிறாங்க. எதுக்கு அது? ஜனநாயகனுக்கு கவுண்டர் பண்ணுறதுக்கு. இது வரைக்கும் எப்பயாவது நீங்கள் அது கொடுத்துருக்கீங்களா? இப்போ என்ன சொல்கிறானுங்க, இல்லை இனிமேல் யார் கேட்டாலும் கொடுப்பண்றாங்க. அப்போ எவ்வளோ சீப் பாலிடிக்ஸ் வந்து ரூலர்ஸே இறங்கும்போது உங்களை பொலிட்டிக்கலாக சேலஞ்ச் பண்ணுற ஒருத்தரோட படத்தை நாங்கள் எந்த அளவுக்கு டிஸ்டர்ப் பண்ணுவோன்றதுக்கு ஒரு உதாரணம் இது. ரெண்டாவது, படத்தை வச்சு பொலிட்டிக்ஸ் பண்றது ரொம்ப சீப்பா இருக்கு. அரசியல்வாதியோட வேலை களத்துல இறங்கி அரசியல் பண்ணுவோம். அது என்ன படத்தை ரிலீஸ் பண்ணி அரசியல் பண்றது? அதானே. நீ வந்து விஜயை வந்து நேரடியாக களத்துல போது அது முடியாம ஒரு சினிமாக்காரனை தூண்டி விட்டு அந்த படத்தை ஏன் வந்து அடுத்த மாசம் ரிலீஸ் பண்றது, இல்லை போன மாசம் ரிலீஸ் பண்ணிருக்குது. இது 9ஆம் தேதி ரிலீஸ் ஆனால் இது 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுவாங்க. அது ஆடியோ லான்ச் 4 மணிக்குன்னா இவங்க 3 மணிக்கு பண்ணுவாங்களாம். சி, இது நீங்க பயப்படுறீங்க, யூஆர் ராட்டில்டு, நடுங்குறீங்க, கிலி பிடிச்சிருக்கு உங்களுக்குன்றத வெளிச்சம் போட்டு காட்டுது. அதை பத்தி கூட பாக்குறேன் சார், இது மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜி. ரஜினி படம் கமல் படம் சேர்ந்து ரிலீஸ் பண்ணுவாங்கல்ல, இல்லைங்க, அது 2 பேருக்கும் நல்லது, ஹைப் கிரியேட் ஆகும். இல்லைங்க, சிவகார்த்திகேயன் ஒன்றும் அவ்வளோ பெரிய ஹீரோ கிடையாது. வெதர் யூ லைக் இட் ஆர் நாட், இஸ் நோவேர் கம்பேரபிள் டு விஜய் ஆஸ் ஆஃப் நவ். நாளைக்கு வரலாம். இதுக்கு பின்னால் இருக்க பாலிடிக்ஸ் என்ன? அதான் இதுக்கு பின்னாடி இருக்க பாலிடிக்ஸ் என்னன்னா, ஜனநாயகன் இஸ் ஈக்குவல் டு டிவிகே, பராசக்தி இஸ் ஈக்குவல் டு டிஎம்கே. சோ பொலிட்டிக்கல் ஃபைட்டை சினிமா தியேட்டர்ல கொண்டு வரீங்க. அப்போ கவர்மெண்ட் மிஷினரி யூஸ் பண்றேன். லெவல் பிளேயிங் ஃபீல்டு தான், அது கரெக்ட். லெவல் பிளேயிங் ஃபீல்டு கொடுத்தியானே. எப்போ கொடுத்துருக்கீங்க வள்ளுவர் கோட்டத்தை? அப்புறம் 10ஆம் தேதி வேணா 9ஆம் தேதினா உடனே 10ஆம் தேதி அவன் 4:30 மணிக்கு லான்ச், 3 மணிக்கு லான்ச் ஃபேமிலி சேனல்ல. இதெல்லாம் என்னது? இது வாட் நான்சென்ஸ் இது? அப்போ இதெல்லாம் வந்து நீங்க யுவர் ராட்டில்டு. இது அவங்களோட பொலிட்டிக்கல் பவர் பெரியனேலா ஃப்ளோ ஆகிக்கிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு வந்து தடையா வரக்கூடிய எல்லாத்தையும் முளையிலேயே கிள்ளி எறியணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் தே வாண்ட் டு கண்ட்ரோல் எவ்ரி திங், நாட் ஓன்லி பொலிட்டிக்கல் பவர், பொலிட்டிக்கல் அரேனால மட்டும் இல்லை, சினிமாவில், மீடியாவில், பிஸ்னஸில், யூ நேம் இட், தே வில் ஹேவ் இட் ஆர் தே வாண்ட் டு ஹேவ் இட். ஸோ பொலிட்டிக்கல் பார்ட்டி அண்ட் பர்டிகுலர் ஃபேமிலி தே வாண்ட் டு கண்ட்ரோல் எவ்ரி திங்னும் போது அதுக்கு சேலஞ்சராக வரக்கூடிய ஒருத்தரை வந்து எவ்வளோ தூரம் இம்சை கொடுக்க முடியுமோ அவ்வளோ இம்சை கொடுக்குறாங்க. அதுதான் வந்து இவ்வளவு நடக்குது இன்னைக்கு. அண்ட் தட் கை, அந்த புதுசாக வந்தவருக்கு வந்து பேசிக்காக சில விஷயங்கள் லேக்கிங். எக்ஸிஸ்டிங் பிளேயரோட டாமினன்ஸ் உடையணும்னு விரும்புகிறோம். ஆனால் எக்ஸிஸ்டிங் பிளேயரோட டாமினன்ஸை உடைக்கிறதுக்கு வரவங்க எக்ஸிஸ்டிங் பிளேயரை விட எப்படி சொல்கிறது, வார்த்தைகள் ரொம்ப அன்ஹெல்த்தியாக இருக்காங்க, ரொம்ப டீசெண்டாக சொல்கிறதுனா. இதுதான் தமிழ்நாட்டோட சாபக்கேடு இன்னைக்கு. இப்போ இருக்க பிளேயர்ஸோட டாமினன்ஸ் குறையணும். தெர் மஸ்ட் பி அ லெவல் பிளேயிங் ஃபீல்டு, ட்ரூ டெமோக்ரஸி ஷுட் ஃப்ளரிஷ் நம்ம விரும்புகிறோம். அதுக்கு புதுசாக சேலஞ்சராக வரவங்க கொஞ்சமாவது ஓக்கியமாக இருக்கணும். அவர்கள் இவர்களை விட யோக்கியம் குறைந்தவர்களாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பீப்புள்ஸ் சாய்ஸ் என்ன? அதான் இன்னைக்கு 41 பேரை கொலை பண்ணிட்டு ஓப்பனாக சுத்த முடியுது உங்களால். இன்ன வரைக்கும் ஒரு மன்னிப்பு கேட்கல. 4 சவுத்துக்குள்ளே கேட்கறது பிரச்சனை இல்லை, காலில் விழுந்தாரு கையில் விழுந்தாரு. ஓப்பன் ஃபாரம்ல கேட்டியா? இல்லை. அப்போ இதுதான். அப்போ இது வந்து அவர்களுடைய லட்சணம்னும் போது ஆல்டர்னேட்டிவ் வந்து இதை விட மோசமாக இருக்கும்னு தோணுது. பீப்புளை பொறுத்த வரைக்கும் ஃப்ரம் ஃப்ரையிங் பான் டு ஃபயர், சாய்ஸ் வந்து பிட்வீன் டீப் சீ அண்ட் டெவில் வான், அப்படிதான் இது. ஸோ இது ரொம்ப நாசியேட்டிங் சிச்சுவேஷன் கேப்ரியல். இது வெரி வெரி நாசியேட்டிங் சிச்சுவேஷன். உங்கள் ஆல்டர்னேட்டிவ் வந்து எக்ஸிஸ்டிங் பிளேயரை விட மோசமாக இருக்குன்றது தெளிவாகவே தெரியுது. ரொம்ப டீசெண்டாக பேசுறதுன்னா எக்ஸிஸ்டிங் பிளேயர்ஸ் இப்போ இருக்கவங்க வந்து எல்லாத்தையும் அவங்க கண்ட்ரோலில் வைக்கணும்னு பார்க்குறாங்க. தே வாண்ட் டு கண்ட்ரோல் எவ்ரி திங், லிட்ரலி எவ்ரி திங். இது வரைக்கும் தமிழ்நாட்டில் இந்த ஹெஜமோனி, ஜெயலலிதா கூட இதை பண்ணதில்லை.
எஸ் ஷி இஸ் லூட்டட் ஃபார் விச் ஷி வாஸ் பனிஷ்ட். ஏடிஎம்கே வந்து லூட், அவ்வளோதான். எல்லா ஃபீல்டையும் ஹெஜமனிக்கலாக வந்து கண்ட்ரோல் பண்ணணும், டாமினேட் பண்ணணும். ஃபிலிம் ஃபீல்டை வந்து டோட்டலாக தான் கட்டுப்பாட்டில் வைக்கணும். போன தடவைலாம் ஃபிலிம் ஃபீல்டை மட்டும் வச்சுருந்தாங்க. இந்த தடவை மீடியான்னும் போது போத் ட்ரெடிஷ்னல் மீடியா அண்ட் சோஷியல் மீடியா இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இது வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் இது வந்து தமிழ்நாடு as a state is becoming a banana republic. அப்படி தான் போகுது. ஆல் இண்டியா லெவலில் இருக்கும்போது ஒரு ஸ்டேட் எப்படி ரிப்பப்ளிக்னு சொல்லுவாங்க. இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் வச்சு நான் சொல்லுவேன், இது ஒரு பனானா ரிப்பப்ளிக்காக தான் தமிழ்நாடு மாறிட்டு இருக்கு. நீ when one particular family and one particular political party want to control everything போது அதுக்கான எதிர்வினை என்பதே ஜீரோவாக இருக்குது. கேட்டால் எதை எடுத்தாலும் ஃபாசிச பாஜக உள்ள வந்துடும். அறிவில்லை, இதுதான் பேச்சு. இதில் நான் கேட்குறேன் நான், when you allow corruption, massive corruption, when you allow nepotism to the family politics to the maximum extent, அதை நியாயப்படுத்தி பேசுறது டிசென்ட்டுக்கே இடம் கிடையாது. ஈச் அண்ட் எவ்ரி லைன் பப்ளிஷ் அண்ட் ஈச் அண்ட், அதை விட முக்கியமாக ஈச் அண்ட் எவ்ரி விஷுவல் டெலிகாஸ்ட் ஹஸ் பின் கண்ட்ரோல்டு. ஸ்க்ராலை கண்ட்ரோல் பண்ணுறான். ஸ்க்ரால்னா கீழே ஓடுதில்ல, அது எந்த டிபேட்டுக்கு யார் வரணும்னு கண்ட்ரோல் பண்ணுறது, இதை தான் டாபிக் எடுக்குன்றது. நினச்சே பார்க்க முடியாத அளவுக்கு டாமினன்ஸ் ஓவர் மீடியா. பிஜேபி கூட டெல்லியில் இதை பண்ணல, அதுவும் கண்டிப்பாக 3.0 இல்லை. ஆர்னாப் கோஸ்வாமிலாம் ஏற்று பேச ஆரம்பிச்சிட்டான் இன்னைக்கு. ஸோ நான் எதுக்கு சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா, இந்த நேரத்தில் ஒரு ஆல்டர்னேட்டிவ் வருதுன்னு பார்த்தா, நான் அந்த ஆல்டர்னேட்டிவ் இட் ஹாஸ் இட்ஸ் ஓன் வீக்னஸ்ன்னு சொல்கிறத விட இட்ஸ் ஓன் அன்ஹெல்தி ட்ரெண்ட்ஸ் அண்ட் சீட்ஸ். இதுதான் தமிழ்நாட்டோட தலையெழுத்து. சார், இப்போ விஜயோட பொலிட்டிக்ஸ் எப்படி பார்க்குறீங்க? எலெக்ஷன் 3-4 monthsல வரப்போகுது. கரெக்டாக எலெக்ஷனுக்கு முன்னாடி படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. எலெக்ஷனுக்கு முன்னாடி கேம்பெயின் பண்ணலாம், மக்களை சந்திக்கலாம், பிரச்சனைகளை பேசலாம், அதெல்லாம் ஒன்று. உங்கள் படத்துக்கு அங்கே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க. எலெக்ஷனுக்கு ஒரு 3-4 monthsக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு கோல்டன் அவர் மாதிரி, இதெல்லாம் அது ஒன்று. ரெண்டாவது, படத்தோட ப்ரொமோஷனல் மெட்டீரியலில் பார்க்கும்போது அந்த வண்டி மேலே நின்று கேம்பெயின் பண்ணுற மாதிரிலாம் இருக்கு, காட்சிகள்லாம் இருக்கு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அந்த வண்டி மேலே நின்று கேம்பெயின் பண்ணுறதுன்றது சென்சிட்டிவான ஒரு விஷயம். 41 பேர் இறந்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? இதுதான், அதாவது வந்து அழகாக சொன்னீங்க, களத்தில் போய் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணியிருக்கணும், தர்ணா பண்ணியிருக்கணும், கேம்பெயின்ஸ் போயிருக்கணும், பப்ளிக் மீட்டிங்ஸ் அட்ரஸ் பண்ணியிருக்கணும், இஷ்யூஸ் அடிப்படையில் மக்கள்கிட்ட பேசியிருக்கணும், கான்க்ளேவ்ஸ் அட்ரஸ் பண்ணியிருக்கணும், கோர்ட்ஸில் கேஸ் போட்டிருக்கணும், மீடியா கிட்ட அட்ரஸ் பண்ணியிருக்கணும். இது எதையுமே செய்யாமல் இது எதையுமே செய்யாதது சரிதான்னு பேசிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே ஆயுதமாக எதை பயன்படுத்துறதுன்னா சினிமா. கேட்டால் இது நியூ ஏஜ் பாலிடிக்ஸ்னாங்க. சோஷியல் மீடியா அதை வந்துடுச்சுங்க. சோஷியல் மீடியா மற்றவங்க மாதிரி நாங்கள் ஒரு பேப்பர் நடத்தணும், டிவி நடத்தணும், கிரவுண்டில் இறங்கி போராடணும், அதெல்லாம் அவசியமே இல்லைங்க. தலைவர் சொல்லுவாருங்க, ட்வீட் போட்டாருன்னா எல்லாம் சரியாயிடுங்க. நாங்கள் வாரியர்ஸ் இருக்கோங்க, வர்ச்சுவல் வாரியர்ஸ். மீடியா சோஷியல் மீடியாலையும் ஏதோ இதுலேயும் இருப்போம். நாங்கள் கிரவுண்டில் போய் நீ என்ன பண்ண, ஒவ்வொரு ஊராக போய் அந்த 6 வாரம் நீங்கள் போனீங்க. 6வது வாரத்தோட கதை முடிஞ்சுது. 40 பேர் செத்தோன்னே, 41 பேர் செத்தோன்னே. அந்த 6 ஊரில் நீங்கள் பேசின பேச்சுக்களில் சிவிக் இஷ்யூஸை பற்றி பேசுனீங்கல்ல, ஃபாலோ அப் ஆக்ஷன் உங்கள் கட்சிக்காரன் என்ன பண்ணான்? இன்னைக்கு எவ்வளோ பிரச்சனை இருக்குது, எதை பற்றியா நீங்கள் பேசுறீங்க? திருப்பரங்குன்ற விஷயம் ஸ்டாண்ட் என்னன்னு கேட்டால், நாங்கள் எதுக்கு ஸ்டாண்ட் எடுக்கணும்? அது பிஜேபியும் திமுகவும் விளையாடுறோம். ஏன்னா சட்டலாக நகர்ந்து போகிறாங்க பார்த்தீங்களா? அதே ஒரு ஸ்டாண்ட் எடுங்க. நீங்கள் 2 ஜட்ஜ்மெண்ட் வந்துடுச்சுங்க. நான் சுப்ரீம் கோர்ட்டு போவேன்னு பேசுகிறாங்க அவங்க. அப்போ கோர்ட்டுக்கு என்ன மரியாதைன்றது ஒரு ஆர்குமெண்ட்டு. அந்த ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஜட்ஜை வந்து ஸ்லாண்டர் பண்ணுறாங்க. இன்னைக்கு ஹைகோர்ட் சொல்லியிருக்கு அந்த மாதிரி புக்கெல்லாம் போடக்கூடாது, அதை கன்ஃபிஸ்கேட் பண்ண சொல்லி கண்டெம்ட் மூவ் பண்ணியிருக்காங்க அந்த பப்ளிஷருக்கு எதிராக. ஒரு சிட்டிங் ஜட்ஜை மேக்ஸிமம் ஸ்லாண்டர் பண்ணி ஒரு கேம்பெயின் வந்து சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்குது ஃபார் இஸ் ஜட்ஜ்மெண்ட். எப்படி இது வந்து நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து என்ன ஒரு டெமோக்ரஸிக்கு என்ன அர்த்தம்? அப்புறம் உங்களுக்கு ரூல் ஆஃப் லாக்கு என்ன அர்த்தம்? உனக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் பிடிக்கலன்னா ஜட்ஜை வந்து நீ வந்து ஸ்லாண்டர் பண்ணி புக்கு போடுவியா? இதே வந்து இந்த சைடில் நடந்து தான் நீங்கள் எவ்வளோ பேசியிருப்பீங்க. பிஜேபிக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஒரு ஒரு பிஜேபியோட கோர் இஷ்யூவில் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்த ஒரு ஹைகோர்ட் ஜட்ஜுக்கு எதிராக ரைட் விங் வந்து அந்த ஜட்ஜை பர்சனலைசர் அட்டாக் பண்ணி புக்கு போட்டு கார்ட்டூன் போட்டிருந்தா சிபிஎம், சிபிஐ, திமுகலாம் அப்படியே பொங்கி எழுந்திருப்பாங்கல்ல. இன்னைக்கு ஜஸ்டிஸ் ஜிஆர் சாமிநாதனுக்கு எதிராக எவ்வளோ ஸ்லாண்டர் கம்பெனி நடக்குது, புக்கு போடுறான். இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் ரவுடின்னு போட்டு புக்கு போடுறாங்க. சோமோட்டாவாக கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்துருக்கணும்ல. நீங்கள் அந்த 41 பேர் செத்த கேஸில் வந்து கரூர் இன்சிடெண்ட்டில் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் அந்த எஸ்ஐடி கான்ஸ்டியூட் பண்ணப்போ அந்த ஜட்ஜுக்கு எதிராக ஒப்பீனியன் கொடுத்தவங்களெல்லாம் நீங்கள் அரெஸ்ட் பண்ணீங்க. இது அதை விட பல மடங்கு மோசமாக சிட்டிங் ஜட்ஜ் வாஸ் சப்ஜெக்டட் டு
ப்ரூட்டல் பர்சனலைஸ்ட் அட்டாக்ஸ். உனக்கு ஆர்எஸ்எஸ் பிடிக்கலன்றதுக்காக வந்து ஒரு ஜட்ஜை, சிட்டிங் ஜட்ஜை ஆர்எஸ்எஸ் ரவுடின்னு ஒருத்தன் புக்கு போடுறான், அந்த புக்கை ரிலீஸ் பண்ண போறான்னு பேப்பர்லாம் ஓப்பனாக வருதுங்க. ஒரு ஆக்ஷன் சுவமட்டாவை எடுத்துருக்கணுமா கவர்மெண்ட், போலீஸ்? இன்னைக்கு ஹைகோர்ட்டுக்கு போய் somebody filed a case and அதுக்கு பிறகு வந்து ஹைகோர்ட் டுக்க, சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்ச் டுக்க சுவமோட்டோ காக்னிசன்ஸ். சுவமோட்டோ காக்னிசன்ஸ் எடுத்து டைரக்டட் த போலீஸ் அந்த பப்ளிகேஷன், அந்த புக்கை வந்து சென்னை புக் ஃபேர் நாளைக்கு இல்லை அதில் ரிலீஸ் பண்ண அலோவ் பண்ணக்கூடாது, ப்ளஸ் எல்லா காப்பீஸையும் கன்ஃபிஸ்கேட் பண்ணுங்க, ப்ளஸ் சுவமோட்டோவா கண்டெம்ட் அகேன்ஸ்ட் த பப்ளிஷர். இது கவர்மெண்ட் பண்ணியிருக்கணும் இல்லைங்க. அப்போ எந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கே எப்படி வந்து, அதாவது பாசிசத்தை எதிர்க்கிறோன்ற பேரில் குறைஞ்சபட்ச நாகரிகத்தையும் குறைஞ்சபட்ச சட்டத்தின்படி நம்ம நடக்கணுன்ற விழுமியங்களையும் வந்து இங்கே இருக்கக்கூடிய கட்சிகள் வந்து காற்றுல பறக்க விடுறாங்க. இட்ஸ் வெரி வெரி சேட். குறிப்பாக லெஃப்ட் எல்லாம் வந்து ஏன் சைலண்டாக இருக்குது? பர்சனலைஸ்ட் அட்டாக்ஸ் அகேன்ஸ்ட் ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சாமிநாதனை ஊர் நியாயம் பேசுகிற சிபிஎம், சிபிஐ இடதுசாரிகளை எப்படி அலோவ் பண்ணுறாங்க? கண்டம் பண்ண வேணாமா நீ? இது எங்கே போய் முடியும்? அவர் வந்து பண்றதெல்லாம் சரி நம்ம சொல்லலை, அவர் ஒரு ஆக்டிவிஸ்ட் மாதிரி பேசுறாருன்னா நீ அதை எந்த ஃபாரம்ல நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணணும்னு இருக்குது. இப்போ நாளைக்கு உங்களுக்கு பிடிக்காத ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தா இப்படி தான் பண்ணுவீங்களா? இப்போ இந்த டிவிஷன் பெஞ்ச் அந்த ஆர்டர் அப்பீல்டு பண்ணிட்டான், அப்போ இந்த ஜட்ஜஸ்க்கு எதிராக நீங்க இதை பண்ணுவீங்களா? ஜுடிஷியரி அப்படின்ற சிஸ்டம் மேல மக்களுக்கு நம்பிக்கை இருக்கணும், அதை நீங்க தான் காப்பாற்றணும். இண்டிவிஜுவல் ஜட்ஜஸ் தப்பு பண்ணலாம், அவங்க சில நேரங்களில் தவறா பேசலாம். ஜஸ்டிஸ் ஜி.ஆர். சாமிநாதனோட எல்லா வார்த்தைகளையும் நான் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆனால் அவர் சில தவறுகளை செய்கிறாரு. ஒரு சிட்டிங் ஜட்ஜோட கான்டாக்டுக்கு மாதிரி கான்டாக்ட் என்ன நம்ம எதிர்பார்க்குறோமோ அதுக்கு எதிராக போறாருன்னா அது எந்த ஃபாரம்ல நீங்க ஃபைட் பண்ணணும்னு இருக்குது. ஸ்லாண்டரஸ் கேம்பெயின் அகேன்ஸ்ட் அ ஜட்ஜ் வந்து அன்அக்செப்டபிள். அதை ஓப்பனா நீங்க பண்றீங்க, கோர்ட்டு தலையிட்டு அதை நிறுத்த வேண்டியிருக்கு. அப்ப இது வந்து ரூல் ஆஃப் லா தமிழ்நாட்டில் இருக்கான்ற பேசிக் கொஸ்டினை ரைஸ் பண்ணுது இல்லையா? கோர்ட்டு தள்ளிது. எனக்கு தெரிஞ்சுங்க, என்னோட அனுபவத்தில் நியர்லி 40 years ஆஃப் மை எக்ஸ்பீரியன்ஸ் சொல்கிறேன். இது அன்ஹர்ட் ஆஃப். இது ஒரு தடவை நடந்தது ஜெயலலிதா பீரியட்ல, அதுக்கு பிறகு இப்போ நடக்குது. எப்பன்னா ஜஸ்டிஸ் ஏஆர் லக்ஷ்மணன் மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஒரு ஜட்ஜ் இருந்தார், அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஜட்ஜாக போனார், இறந்துட்டார். 1994 நினைக்கிறேன், 93 அல்லது 94. அவர் வந்து ஜெயலலிதா கவர்மெண்ட் வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜஸ்க்கு ஒரு 160 காலேஜஸ்க்கு கொடுத்த பர்மிஷனை வந்து குவாஷ் பண்ணார் பிகாஸ் ஆஃப் மால் ப்ராக்டிஸ் ஆர் சம்திங் லைக் தட். ஹி ஹஸ் குவாஷ் த சாங்ஷன் கிராண்டட் டு ஸ்டார்ட் 160 டீச்சர்ஸ் ட்ரைனிங் காலேஜஸ். அப்போ என்ன பண்ணாங்கன்னா, அண்டர் த இன்ஸ்டிகேஷன் ஆஃப் ரூலிங் பார்ட்டி ஏடிஎம்கேவோட இன்ஸ்டிகேஷனில் யார் இது செத்து போன நடராஜன், சசிகலா ஹஸ்பண்ட் நடராஜனோட தூண்டுதலில் நகைமுகன் ஒரு ஆக்டிவிஸ்ட் இறந்துட்டாரு. அவர் பேரை போட்டேன்னு நினைக்கிறேன். ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க. என்ன போஸ்டர்னா, அதுக்கு முன்னால ஒரு இன்சிடென்ட் நடக்குது. ஜஸ்டிஸ் ஏஆர் லக்ஷ்மணன் சன்-இன்-லாவை தமிழ்நாடு போலீஸ் கஞ்சா கேஸ்ல அரெஸ்ட் பண்ணுது. சிட்டிங் ஜட்ஜோட சன்-இன்-லாவை கஞ்சா கேஸ்ல அரெஸ்ட் பண்றாங்க. அப்போ ஒரு போஸ்டர் அடிச்சு மெட்ராஸ் ஹைகோர்ட் உள்ள 100க்கு ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் போஸ்டர்ஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு உள்ளேயும் வெளியிலையும் என்ன நறுவணும் என்னன்னா போஸ்டர் நல்லா ஞாபகம் இருக்கு. தமிழ்நாட்டில் உனக்கு கஞ்சா, அபீன், மரஜுவானா போன்ற போதைப் பொருட்களை விற்க அனுமதி வேண்டுமா? இதோ சுலபமான வழி, சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியின் மகளை திருமணம் செய்து கொண்டு. இதுதான் வந்து அதோட வாசகங்கள். இந்த போஸ்டர் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டை உள்ள சுத்தி வெளியிலையும் விட்டுறாங்க. அப்ப சுவமோட்டோ காக்னிசன்ஸ் எடுத்து அப்ப அந்த எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த ஜஸ்டிஸ் பி.எஸ். மிஸ்ரான்னு ஒரு செகண்ட் ஜட்ஜு கிட்ட போச்சு. அவர் தான் அதை சீஃப் ஜஸ்டிஸ்ட சொல்றாங்க. ஜஸ்டிஸ் கே.எஸ். சாமின்னு ஒரு ஜட்ஜ் இருந்தாரு. செகண்ட் ஜட்ஜ் ஜஸ்டிஸ் பி.எஸ். மிஸ்ரான், ரொம்ப டெரர் ஜட்ஜ் அவர்கிட்ட போய் இஎஸ் இன்ட்ரெஸ்டட் வித் தட். மத்தியானம் 2:15 மணிக்கு அவர்கிட்ட வந்தது. இந்த டெப்டி கமிஷனர் அந்த ஏரியா அவரை கூப்பிட்டாரு. கல்பிரிட்ஸை எனக்கு எப்போ அரெஸ்ட் பண்ணி கொண்டு வருவேன்னாரு. ஐ நீட் 15 days டைம்னாரு. இவர் சொன்னார், ஜட்ஜு 24 hours டைம் கொடுக்குறேன் அவனுக்கு, நாளைக்கு மத்தியானம் 2:15 அவங்க அரெஸ்ட் பண்ணிங்க வரணும், இல்லைன்னா ஐ வில் என்ட்ரஸ்ட் த கேஸ் டு சிபிஐன்ட்டார். மறுநாள் அரெஸ்ட் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அந்த நகைமுகன். அதுக்கு பிறகு நடராஜனும் அரெஸ்டடு. ஒரு 15 நாள் 1 மாசமா இங்கே இருந்தாங்க. தென் தே வென்ட் டு சுப்ரீம் கோர்ட் அண்ட் காட் பெயில். இது 30 வருஷத்துக்கு மேலே நடந்த இன்சிடென்ட், 32 வருஷத்துக்கு மேலே. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சப்சிக்வெண்ட்டாக ஜெயலலிதா பீரியடில், அதுக்கு பிறகு 2001-6 கூட, அதுக்கு பிறகு 2011 அந்த மாதிரி இறந்து போகிற வரைக்கும், கலைஞரோட 2 tenure 96-2001 அண்ட் 2006-11 கூட ஜுடிஷியரிக்கு எதிராக இப்படிப்பட்ட ஆக்ஷன்ஸை கவர்மெண்ட் அலோவ் பண்ணதே கிடையாது. இப்போ ஸ்டாலின் கவர்மெண்ட்டில்
91-96 ஜெயலலிதா பீரியட் நடந்தது அப்படியே ரிப்பீட் ஆகுது. நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குங்க. அந்த அம்மா அந்த முதல் 5 இயர்ஸ்ல பண்ணது இந்த கவர்மெண்ட்ல இப்போ நடந்துகிட்டு இருக்கு. ஐ டோன்ட் நோ ஹூ இஸ் அட்வைசிங் தீஸ் பீப்புள். நம்ம அது ஒரே வந்து சிலதெல்லாம் வந்து இப்போ நான் சொல்றதெல்லாம் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு நியூஸாக இருக்கும். சிட்டிங் ஜட்ஜோட இது மாதிரி நீங்கள் அதை கேள்விப்பட்டீங்களா? இல்லை, நான் கேள்வி. ஏன்னா நான் அதை பார்த்தேன். ஐ வாஸ் அ ஸ்பாட் விட்னஸ். As a reporter, I carried that news. I covered that incident. I covered that court proceedings. அதாவது நான் என்ன, ஐம் ஆன் அ லிமிட்டட் பாயிண்ட் கேப்ரியல். ஜெயலலிதாவோட 91-96 பீரியட் நடந்த சில சம்பவங்கள் வந்து இப்போ அப்படியே ரிப்பீட் ஆகுது. இந்த ஃபைட் வித் ஒரு ஜனங்க ஒரு சிட்டிங் ஜட்ஜுக்கு எதிராக ஸ்கேண்டலஸ் கண்டென்ட்டை போட்டு ஒரு புக்கை ஒருத்தன் பப்ளிஷ் பண்ணுறான், கேரிகேச்சர்ஸ் போட்டு. அந்த புக்கை வந்து வெளியிட போகிறான் புக் ஃபேர்லன்னு 3 நாளைக்கு முன்னால் 4 நாளைக்கு முன்னால் நியூஸ் வருது. 4-5 நாள் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாஸ் ஸ்லீப்பிங். அதுக்கு பிறகு somebody went to the court, but court on its own took so much cognizance. எனக்கு இதை பார்த்தோன்னா அதுதான் ஞாபகம் வந்தது. 30 வருஷம் மேலே நடந்தது தான், 32 வருஷம் மேலே தான் ஞாபகம் வந்தது. நீங்க எதை சொல்ல வந்தீங்க? ஒரு டிஃபரன்ஸ் என்னன்னா, ஜெயலலிதா அவர்கள் அந்த ஒரு சர்வாதிகார போக்கை கடைபிடிக்கும் போது அவங்களை கவுண்டர் பண்றதுக்கு மீடியா ஆக்டிவிஸ்ட்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு அதுவும் இல்லை. இன்னைக்கு அதுவும் இல்லை. அன்னைக்கு இதை வந்து கவுண்டர் பண்றதுக்கு சுப்பிரமணிய சாமி, வாழப்பாடி ராமமூர்த்தி, நக்கீரன் played a very big role in spite of all their shortcomings. நக்கீரன் வந்து பெரிய ரோல் பிளே பண்ணாங்க. சிவில் சொசைட்டியோட வாய்ஸ் அன்னைக்கு இருந்தது. ரொம்ப சேட் திங் என்னன்னா, மீடியா வந்து அந்த பீரியட்ல கூட இவ்வளோ மியூட்டா இவ்வளோ ஸ்லேவிஷா இருந்தது இல்லை. கம்ப்ளீட்டா வந்து மீடியா கொலாப்ஸ். எங்க மீடியா ஓனர்ஸ்லாம் டெய்லி சிஎம் உடைய போயிட்டு இருக்காங்க. எப்படி இருக்கும் அது? பின்னாடி எங்கே போனாலும் போகிறாங்க. ஃபீல் ஷேம். எனக்கெல்லாம் ஆச்சரியமா இருக்கு. எப்படி நீ வந்து உன்னை இப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும்? ஸ்டில் யூ கால் யுவர் செல்ஃப் அஸ் அ ஜேர்னலிஸ்ட். பெரிய பேப்பரோட குரூப் எடிட்டர், ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ். டோன்ட் யூ ஃபீல் ஷேம்? உனக்கு வெக்கமா இல்லை? இப்படி போய் நீ இது என்ன மெசேஜை வந்து யங் ஜென்ரேஷனுக்கு கொடுக்கும்? அண்ட் யூஆர் ரன்னிங் காலேஜஸ், ஜேர்னலிசம் காலேஜஸ். அந்தமா பீரியடில் 91-96 of course he was much refined and mellowed in 2001-06 and 2011-16 எல்லாம். அந்த பீரியட் அது வந்து it was a horrendous period. அது வந்து கம்ப்ளீட் டிக்டேட்டர்ஷிப். அதில் அப்போ எதிர்த்து நின்னாங்க. இந்த மாதிரி இருந்ததை வந்து இன்னைக்கு வந்துங்க யூ சி ஜஸ்ட் திருப்பரங்குன்றம் இஷ்யூவில் லுக் அட் தி அட்டாக் அன்லீஸ்ட் ஆன் த ஜட்ஜ். அது போய் எங்கே கல்மினேட் ஆகுது? கண்டெம்ப்ட் கேட்குறாங்க. இது இம்பீச்மெண்ட் கேட்குற அளவுக்கு போயிருக்கு. உடனே இது என்ன பண்ணுவோம்? இந்த வீடியோ பார்த்து நீ RSS ஒரு ஜட்ஜை ஸ்கேண்டலைஸ் பண்ணி புக்கு போடுறான்னு 4 நாளுக்கு முன்னாலே நியூஸ் பேப்பரில் வருது. ஒரு ஆக்ஷனும் எடுக்காம 5 நாள் பொறுத்து சுவமோட்டோவாக எடுக்கிறாங்கன்னா அப்போ வேர் ஆர் வி ஹெட்டிங்? ஒரு இஷ்யூவை மட்டும் வச்சுக்கிட்டு கேப்ரியல் ஃபாசிச பாஜகன்றது மட்டும் வச்சுட்டு நீங்கள் எல்லா அட்டுழியத்தையும் நியாயப்படுத்திட்டு இருக்க முடியாது. இது அந்த எண்டில் போய் நிற்கும், விச் இஸ் மச் மோர் டேஞ்சரஸ். சார், கடைசி ஒரே ஒரு கேள்வி. இப்போ விஜய் அவர்களை பொறுத்தளவில் அரசியலை சினிமாவோட மிக்ஸ் பண்றது தப்பு, எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த மாதிரி சினிமாவில் ஃபோக்கஸ் பண்றது தப்பு, அதெல்லாம் ரைட்டு. ஆனா ஜனநாயகன் படத்தை இப்போ அவர் ரிலீஸ் பண்ண போறாரு, பெரிய இம்பாக்டை ஏற்படுத்த போகுது. அவரோட பொலிட்டிக்ஸ்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா? அரசியலுக்கு உதவும்னு அவர் நம்புறாரு. அது உதவுமா இல்லையான்றது ரிசல்ட்ஸ் வரும்போது தான் நமக்கு தெரியும். பட் நீங்க சொன்னது ரொம்ப பியூட்டிஃபுல் பாயிண்ட். அதாவது யூ ஷுட் கான்சன்ட்ரேட் ஆன் பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ். மக்கள் 1000 பிரச்சனை இருக்குது இன்னைக்கு. there are problems and problems. நீ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாமல் பப்ளிக் ரேலிஸ் போடாமல் ஸ்ட்ரீட் கார்னர் மீட்டிங்ஸ்க்கு போகாமல் ஹால் மீட்டிங்ஸ்க்கு போகாமல் உண்ணாவிரத போராட்டங்கள், சாலை மறியல், ரயில் மறியல் போராட்டம் ஆன் இஷ்யூஸ் ப்ளஸ் ஃபைட்டிங்கை வந்து ஜுடிஷியரியில் எடுத்துகிட்டு போய் எலிவேட் பண்ணி அங்கே போடுறது, மீடியா கிட்ட பேசுறது, அஜெண்டா செட் பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கு, எதையுமே செய்யாமல் ஜீரோ, அப்சல்யூட் ஜீரோ ஒரு சினிமாவை நம்பி இருக்கீங்கன்னா இது ரொம்ப அன்ஹெல்தி பாலிடிக்ஸ். See, இது இஸ் நாட் அன் ஆல்டர்னேட்டிவ் டு டிஎம்கேன்னு தான் ஆஃப் லேட் தோணுது. ஏன்னா அதுக்கான ஒரு எப்படி சொல்றது, ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் அவருக்கு இல்லைன்னு தான் எனக்கு தோணுது. அப்படிதான் நான் ஃபீல் பண்றேன். அஃப்கோர்ஸ் அவர் வந்து திமுகவுக்கு ஆல்டர்னேட்டிவ் இல்லை. இன்ஃபேக்ட் உண்மை என்னன்னா, இங்க இருக்கக்கூடிய அரசியல் வீழ்ச்சியோட ஒரு வெளிப்பாடு தான் விஜய். எஸ், விஜய் இஸ் த சிம்டம், நாட் த டிசீஸ். விஜய் இஸ் த சிம்டம், நாட் த டிசீஸ். நோ, நீ எந்த இஷ்யூவில் திமுகவை அப்போஸ் பண்ணுற, என்னென்ன பிரச்சனைகள் அடிப்படையில் திமுகவை நீ கேள்வி கேட்குற, கோர் இஷ்யூஸ் எதை நீ டச் பண்ண, சில இஷ்யூஸை நீ கிளாஸ் ஓவர் பண்ணி போகிற. சி, நான் திரும்ப சொல்கிறேன், ஆஸ் அ பாலிட்டிஷியன் யூ டோன்ட் ஹேவ் த லக்ஸுரி ஆஃப் பைபாசிங் அன் இஷ்யூ லைக் திருப்பரங்குன்றம்.
ஒரு அரசியல்வாதியா திருப்பரங்குன்ற இஷ்யூல கருத்து சொல்லாமல் கடந்து போகக்கூடிய சொகுசு உங்களுக்கு இல்லை. யூ ஹாவ் டு டேக் அ ஸ்டாண்ட். அப்படியே கடந்து போறதுன்றது வந்து பூனைக்கும் காவல், தோழன் பாலுக்கும் காவல்ன்ற கதை. எல்லா நேரத்தையும் எல்லாரையும் நீங்க வந்து சந்தோஷப்படுத்திட்டு இருக்க முடியாது. ஆன் இஷ்யூஸ் டிஎம்கேவை எதிர்க்க வேண்டிய இஷ்யூல எதிர்க்கணும், பிஜேபி எதிர்க்க வேண்டிய இஷ்யூல அதை விட அதிகமாக நம்ம எதிர்க்கணும். பிகாஸ் ஃபண்டமெண்டலி பிஜேபி பண்ணிட்டு இருக்கிறதுன்றது வந்து மச் மோர் டேமேஜ் தான் டிஎம்கே. இன்னைக்கும் வந்து இந்த டேஞ்சர் டு த சொசைட்டி வந்து பிஜேபி தான், டிஎம்கே கிடையாது. ஆனால் அது ஈக்குவலாக டிஎம்கே இன்னைக்கு வளர்ந்துட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு ரூலிங் பார்ட்டியாக இவங்க இருக்கிறதால இவங்களை நம்ம எதிர்க்க வேண்டியதுக்கான கட்டாயத்தில் இருக்கும். நம்ம நிறைய தப்பு இங்கே நடக்குது, அதை எதிர்க்காம எல்லாத்தையும் திமுகவை எதிர்த்தோம்னா பிஜேபி உள்ள வந்துடும், பிஜேபி உள்ள வந்துடும், திமுக கட்டமைக்கிற அந்த ஒரு நெரேட்டிவ்க்கு நம்ம பலியாகிட்டு இருக்கோம். தெரிஞ்சோ தெரியாமலோ, தனிப்பட்ட முறையில் லாபத்தை அனுபவிச்சுக்கிட்டோ அனுபவிக்காமலோ. இதெல்லாம் ரொம்ப நாள் இந்த பருப்பு வேகாது. இங்கே ஒரு எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கும்போது, இங்கே ஏகப்பட்ட தவறுகள் நடக்கும்போது அதை ஏற்று தான் ஆகணும். ஒரு விதத்தில் தமிழ்நாடு மக்களோட சாய்ஸ் வந்து ரொம்ப பரிதாபத்துக்குரியது. பிட்வீன் டீப் சி அண்ட் டெவில். ஒரு பக்கம் பிஜேபி, இன்னொரு பக்கம் திமுக. பிட்வீன் டீப் சி அண்ட் டெவில் தான் நம்ம தலையெழுத்து. பட் ஸ்டில் பிஜேபி இஸ் மச் மோர் டேஞ்சரஸ் அண்ட் நம்பர் 1 எனிமி, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அந்த இடத்த ரொம்ப சீக்கிரமாக திமுக இன்னைக்கு வந்து வேகமாக ஓடி வந்து நாங்களும் ஈக்குவல் தான் பிஜேபிக்குன்னு அடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதில் புது பிளேயராக வரவர் ஆன் இஷ்யூஸில் வந்து கிளியராக ஸ்டாண்ட் எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன், வில் பி எக்ஸ்போஸ்ட். இந்த கேமில் அவர் இருக்கவே மாட்டார். ஒரு சினிமா வச்சு கரெக்டாக சொன்னீங்க, அழகாக சொன்னீங்க. ஒரு எலெக்ஷன்ஸ் வருது, பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே ஒரு சினிமாவை நம்பி விட்டுட்டு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு, ஒரு சினிமாவுக்கு அவுட் சோர்ஸ் பண்ணிட்டு நீ வாரமா நின்று யுவர் வெயிட்டிங் ஆன் த சைட் லைன்ஸ் அண்ட் வாட்சிங் இட். நீ செய்ய வேண்டிய வேலையை ஒரு சினிமா செய்யணும்னு எதிர்பார்க்குறேன். அந்த பருப்பெல்லாம் இங்கே வேகாது. கிரவுண்டுக்கு போகணும், மக்களை சந்திக்கணும். அதெல்லாம் அவர் செய்வாரான்றது கருத்தருக்கே வெளிச்சம். ரொம்ப நன்றி சார். பிஸியான டைம்ல அருமையான பேட்டி. ரொம்ப நன்றி. நன்றி கபில்.